சரி, ஓகே, நிச்சயமா. நம்பி நாராயணன் சார், கடைசி நேரத்தில் எப்படியாவது என்டிஏக்குள்ளே வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திமுகவில் போய் தன்னை இணைச்சிக்கிட்டார். தளபதி வாய்ப்பு கொடுத்தா நான் தேர்தலில் நிற்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பேட்டி இன்னைக்கு இறங்கி போயிருக்கு. ஏன் இந்த முடிவை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு 1000 கேள்வி இருக்கலாம் சார், 1000 பதிலும் இருக்கலாம். அவர் அவமானப்படுத்தப்பட்டார். சார், ஜெயலலிதாவை விட யார் சார் அவமானப்படுத்தப்பட்டாங்க? இந்த ஜெயலலிதாவை இவர் அம்மா என்று சொல்லுகிறார். அம்மாவனுடைய சேலையை உரிந்தவர்கள் கூட கூட்டணி வைத்திருக்கிறார். கூட்டணி வைத்துல உள்ளே போயிட்டார். நான் பாரதி படிக்கிறேன் சார். பாரதி பாடலில் சிவாஜி சைனியத்துக்கு கூறியது அப்படின்னு ஒரு பாடல் வருது சார். அதில் ஒரு வரி வருது பாருங்க, மானமொன்றில்லாது மாற்றவர் தொழும்பராய் ஊனமிட்டு இருக்க எவன் கொல விரும்புவன். மானமொன்றில்லாது மாற்றவர் தொழும்பராய். அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன கொண்டு போய் தாய் கழகத்துல இணைச்சுக்கிட்டேன். இல்ல, தாய் கழகம் எங்கேருந்து வந்தாரோ அங்கேருந்து தான் நான் போயிருக்கேன். எனக்கான மரியாதை திமுகல தான் கிடைக்கும்னு எனக்கு நான் எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் அங்க போறேன். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இந்த கவிதையை சொல்லிடுறேன். மானம் ஒன்று இல்லாது மாற்றவர் தொழும்பராய் ஊனமுற்று இருக்க எவன் கொல விரும்புவன். தாய் பிறன் கைப்பட சகிப்பவன் ஆகி நாயன வாழ்வோன் நமரில் இங்குளனோ. இது பாரதி சார். நீங்கள் அவங்க வீட்டில் இனிமேல் அம்மா படத்தை எடுத்துட்டு கருணாநிதி படத்தை வைப்பாரா? எனக்கு புரியல. அதாவது அரசியலில் ஒரு அவமானம் வருகின்றது என்றால் எதுனாலும் வரலாம் சார். எத்தனையோ பேருக்கு வருது, யாருக்கு வரலை? ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் விலகி இருக்கலாம், ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கலாம், ஒரு என்ஜிஓ பண்ணலாம். ஏன் சார் அரசியல் ஆசை வருகிறது? ஏன் பழிவாங்கிற எண்ணம் வருகிறது? பாஜகவில் அவர் இணைத்து கொண்டா அங்கே ஒரு மாற்று சித்தாந்தம் இருக்கு, அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படலாம். திமுகங்கிறது தாய் கழகம் தான். ஏறக்குறைய திமுக சித்தாந்தம் ஒரே மாதிரியான. அதுல என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக அம்மாவுக்கு தாய் கழகம் இல்லை. எம்ஜிஆர் அங்கேருந்து வந்திருக்கலாம். ஆனால் இவர் சொல்லக்கூடிய இவர் எம்ஜிஆர்கிட்டேருந்து வரலை, இவர் அம்மாட்டேருந்து தான் வருகிறார். அம்மாவுக்கு தாய் கழகம் அது இல்லை. ஆகையினால இவர் தாய் கழகம் என்று சொல்ல வார்த்தையே செல்லாத வார்த்தை என்று சொல்லுகிறார். எப்படி சொல்ல முடியும் தாய் கழகம்னா? சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய டிஃபரன்ஸ். இந்த பாருங்க, எம்ஜிஆர் என்று ஒரு ஆளுமை வந்த பிறகு திமுக என்பதிலேருந்து நிறைய வித்தியாசம் அதிமுகவில் இருந்தது. பேட்டர்னே மாறித்து. அதில் ஒரு பிரிவினை இருந்தது, அதிமுகவில் பிரிவினை இல்லை. அதில் ஒரு நாத்திகம் இருந்தது, அதிமுகவில் நாத்திகம் இல்லை. அதில் ஒரு நாகரீகமற்ற தன்மை இருந்தது, இதில் ஒரு நாகரீகம் இருந்தது. நான் கொஞ்ச நேரம் நீங்கள் அடுத்த ரவுண்டு சொன்னால் என்னென்ன வருது சார், ஜெயலலிதா அம்மாவை பற்றி என்னென்னலாம் பேசினார்கள்னு ஒரு 15 வார்த்தை வச்சுருக்கேன் சார். இந்த வார்த்தைகளை ஒரு தடவை கேட்டு பார்த்து ஒரே தடவை படித்து பார்த்து இத்தனை வார்த்தைகள் படித்து பேசியவர்கள்ட்டையா நான் போகிறேன்னு ஒருத்தர் நினச்சிருந்தா சார், வாழ்க்கையில் சோதனை வரும்போது தான் சார் அதுலேருந்து நமக்கு விளைவிக்க தெரியல. இல்லை, பாண்டியன் ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது இதை யோசித்து கூட அவர் முடிவு எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு அவருக்கு இந்த வாய்ப்பு அவர் முன்னாடி கொண்டு போய் வைக்கப்பட்டது. அந்த வாக்கிங் நிகழ்வு தான் நான் சொல்றேன். வாக்கிங் நிகழ்வே செட்டப் பண்ணப்பட்டதான்னு நமக்கு தெரியாது. தயவு செய்து மன்னிச்சிருங்க. அந்த வாக்கிங் செட்டப்னு ஏன் பார்க்குறீங்க? இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் ஜோடிக்கப்படுகிறதுங்கிறது தான். இப்போது அங்கேருந்து எடுக்கும்போது கூட சசிகலா அம்மாவுடைய பிரச்சனைகள் இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. அன்னைக்கே கூட இந்த ஓபிஎஸ் ஸ்டாலினை பார்த்து சிரித்தார், ஆகையினால தான் எனக்கு சந்தேகம் வருதுன்னு 2017 அப்படி தான் ஆரம்பித்தது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கட்சியை பார்த்து தலைவரை பார்த்து சிரிக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா, எதிர்கட்சி தலைவரையே எதிர்கட்சி தலைவராக பார்க்கக்கூடிய இடமாக தமிழ்நாடு மாறிப்போச்சு.
அதில் தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸினுடைய சரி, பெரிய நான் டவுன்ஃபால் கேட்க என்னன்னா, ஏன் இந்த முடிவை ஓபிஎஸ் எடுத்திருப்பார் அல்லது எப்படி இந்த முடிவை எடுத்திருப்பார் அப்படிங்கிறது. சார் இந்த சைக்காலஜி எனக்கு புரியலை சார், அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன் இந்த முடிவு, அதாவது ஒரு மனிதர் வந்து சைக்காலஜி இல்ல சார், இந்த சந்தர்ப்பத்துல ஏன் இப்படி எடுத்திருப்பார் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தர் வந்து சூசைடு பண்றாருன்னா நீங்கள் நான் தடுக்க முடியாது. என்ன, நான் வந்து தற்கொலைக்கு தயார் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ண முடியும்? எனக்கு அவப்பெயர் வந்தால் பரவாயில்லை சார். நீங்கள் சொல்கிறீங்க அவங்க உங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இனிமே மக்கள் உங்களை எப்படி அவமதிக்க போகிறார்கள் என்று பாருங்கள். அவங்க பண்ணதுங்கிறது வேற, மக்கள் இன்னும் மதிக்கவே மாட்டாங்க சார். என்ன சார், அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய துரோகம். எப்படி மன்னிப்பாங்க? மக்கள் மதிக்க மாட்டாங்கன்னு அதிமுகல போன நிறைய பேர் இன்னைக்கு திமுகல அமைச்சரா இருக்காங்க. அவங்களெல்லாம் மக்கள் ஏத்துக்காமல அமைச்சர்களானாங்க சார். அதிமுகல இருக்கிற முக்கியமானவர்கள் தான் இன்னைக்கு திமுக அமைச்சர்களாகவே இருக்காங்க. முக்கியமானவர்கள் எல்லாம் மக்கள் ஏத்துக்கலையா? திமுகவினுடைய முக்கியமான அமைச்சர்களே அதிமுக தான், அதெல்லாம் எனக்கு மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்க, இவருடைய அரசியல் வாய்ப்பு என்பது அம்மாட்டேந்து, அதாவது இவர் சொல்கிறார்ல தாய் கழகம்னு இல்லைங்கிறேன் நான். இவர் எனக்காவது திமுகவில் இருந்து திருப்பி அதிமுக வந்து திருப்பி திமுகவுக்கு போயிருக்காரா? இல்லையே. இவருடைய ஜெனிசிஸே அங்கே தான் ஆரம்பிக்குதுங்கிற. எப்படி அந்த முடிவை எடுத்திருப்பார் அல்லது ஏன் அந்த முடிவை எடுத்திருப்பார்னு நான் கேட்டேன். நீங்கள் வந்து எனக்கு சைக்காலஜி தெரியாது. இல்லை ஏன் சைக்காலஜி தெரியாதுன்னு என்ன சொல்லுகிறேன் என்றால், இது வந்து ஒரு வீழ்ச்சிக்கான முடிவை ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அந்த அளவுக்கு ஒரு பகையும் ஒரு வெறுப்பும் ஒரு பழிவாங்கும் எண்ணமும் ஒருத்தருக்கு வரும்போது அவர் வீழ்ந்து விடுகிறார். சரி, ஓகே, அவ்வளோதான். நிச்சயமாக நிச்சயமாக ஒரு விஷயம் நான் வேறுபடுகிறேன். ராமநாதபுரத்தில் அவர் நிரூபித்து காமிக்கவில்லை. ஏன்னா முதல்ல ராமநாதபுரம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு கொண்டு இருக்கிறது. திருநாவுக்கரசு ராமநாதபுரத்துல எத்தனை பன்னீர்செல்வத்தை நிறுத்தினாங்க, நிறுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்ல, திருநாவுக்கரசர் 1,28,000 முடிச்சிடறேன். நீங்களே பதில் சொல்லுங்க. அங்க வந்து அதிமுக எத்தனாவது இடம்னு மட்டும் சொல்லுங்க சார். சொல்றேன். திருநாவுக்கரசர் 1,28,000 வாக்குகள் வாங்கினார். அதுக்கு அடுத்த தேர்தலில் குப்புராம் இருந்தார். குப்புராமு 1,89,000 வாக்குகள் வாங்கினார். அதுக்கு அடுத்த தேர்தலில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்தார்கள். அவர் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு. அப்படி பார்க்கும்போது பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு வந்து அபரிமிதமான ஓட்டுன்னு சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பதை நான் முதல்ல பதிவு பண்ணுகிறேன். ஒன்று. ரெண்டாவது, ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் தனக்கு பின்னால் யாருமே இல்லை என்று சொன்னால் இதை விட அவருக்கு நிர்வாகத்தினுடைய கோளாறு வேற எதுவுமே இல்லை என்று சொல்லுங்க. அதெல்லாம் வேற கணக்கு. அது ஒரு விஷயம். நான் சொல்றேன், பாண்டியன் என்ன பதிவு பண்றாரு, ஜவஹர்லால் சொல்றேன். ஜவஹர்லால் ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்றேன்னா, 3 முறை முதல்வராக இருந்தா அவரை எப்படி மக்கள் போட்டி இருக்கணும், எப்படி தொண்டர்கள் போட்டி இருக்கணும், அவர் கூட அந்த இடத்துல தான் எப்படி இருந்திருக்கணும். அதிமுகல ஏன் இல்ல அந்த விஷயம் நமக்கு தெரியாது, ஜவஹர்லாலுக்கு தெரியும். அதிமுகவில் பிரதமர் மோடி அமித்ஷாவினுடைய வார்த்தைகளுக்கு இபிஎஸ்ஐ விட அதிகமா மதிப்பு கொடுத்தவர் ஓபிஎஸ். அப்போ அந்த இடத்துல அமித்ஷாவோ பிரதமர் மோடியோ அவங்க குரல் கொடுத்திருக்கணும். இல்ல சார், ஓபிஎஸ்க்காக குரல் கொடுத்திருக்கணும், அவரை உள்ள இணைச்சு வச்சிருக்கணும்ன்ற. சார் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு சார், நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் ஒற்றை தலைமையை நிரூபித்து விட்டார். நிரூபித்த பிறகு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்படிங்கிறதா ஒன்று இருக்கு. ரிவோல்ட்டுங்கிறது எவ்வளவு காலம் வரணும் எவ்வளவு காலம் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு எலாஸ்டிசிட்டி லிமிட் இருக்கு. இல்ல அதையும் தாண்டி அந்த ரிவோல்ட்டிங் மனநிலையில இருந்தெல்லாம் அவர் வெளியே வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு இபிஎஸ் கிட்ட டைரக்டா கேட்க ஆரம்பிச்சிட்டார். நான் இபிஎஸ் தலைமையை ஏத்துக்கிறேன்னு இன்டைரக்டா சொல்லவே ஆரம்பிச்சிட்டார். அந்த சமயத்திலேயாவது எதுவாக இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், எதுவாக இருக்கட்டும், எப்போ உங்களுக்கு அதிகமான பொறுமை தேவை தெரியுமா? எந்த நேரத்தில் நாம் வெயிட்டிங்கில் இருக்கும்போது தான் சார் உங்களுடைய கரெக்டான எண்ணங்கள் பரிசீலிக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு இடத்துல வெளியே நிற்கும் போது தான் அங்கே தான் சிசிடிவி வேலை பார்க்கும். வெளியே நிற்கும் போது இவர் எப்படி செயல்படுகிறார், என்ன பண்ணுறார், யாரை பார்க்குறார், யாரை போகிறார் அப்படிங்கிற அங்கே தான் நடக்கும். அப்போ வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மேலே வச்ச நம்பிக்கையை விட ஓபிஎஸ் அதிமுக பரிசோதனை அந்த இடத்துல பாஜக மேல அவர் வச்ச நம்பிக்கை கூடுதலானது. அந்த இடத்துல பாஜக தனக்காக நிக்கும்னு எதிர்பார்த்தாரு.
ஆனா தன்னை இந்திய கூட்டணிக்குள்ளேயாவது சார், அதிமுகல கூண்டு வரல. பாஜக திமுகவை தோற்கடிக்க வேண்டும், அதுதான் பாஜகவினுடைய ஒரே இடம். அந்த இடத்துல எடப்பாடி இருப்பாரா, ஓபிஎஸ் லாயலுங்கிறதெல்லாம் நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அப்போது ஒரு பிரேக், எல்லாருக்குமே அரசியலில் பிரேக் வரும் சார். உங்களுக்கு எங்கேயாவது பிரேக் வருதுன்னா அந்த பிரேக்கை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டிஸ்டன்ஸில் பின்னால் போனால் சார், ஒரே ஒரு விஷயம் சார், உங்களுக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு தேர்ட் ஆங்கிளில் நான் பார்க்கணுன்னு, கண்ணாடியில் என்னை முழுமையாக பார்க்கணுன்னா கூட நான் 4 அடி பின்னால் போனால் தான் சார் பார்க்க முடியும். முன்னால் வந்துக்கிட்டே இருந்தால் எப்படி சார் பார்க்க முடியும்? என் மூஞ்சை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆகையினால உங்களுக்கு பின்னால் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் பின்னால் போனால்தான் உங்களுக்கு பார்வையே புலப்படும் என்று நினைக்கிறேன். எந்த இடத்துல நீங்க பண்ணவில்லையோ, நான் சொல்றேன் பாருங்க, எந்த இடத்துல நீங்க எப்படி பண்ணலையோ அதை நீங்க பண்ண தவறிவிட்டு திமுக கூட சேர்ந்து விட்டு தாய் கழகம் என்று சொல்லுவதும், நான் ஒரு வார்த்தை சொல்றேன் சார், தயவு செய்து என்னை இந்த ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுருங்க. ஏன்னா என்னென்ன வார்த்தைகள் ஜெயலலிதாவை பற்றி பேசியிருக்கிறாருங்கிறத மட்டும் சொல்கிறேன். தயவு செய்து அதிமுக காரர்களுக்கு இது கோபம் வரணும், அதுக்காகத்தான் சொல்கிறேன். மூக்கருந்து போன மூலி, அலங்காரி, நாக்கருந்து தொங்குகின்ற நரி, நாலாந்தர பெண், மகுடம் பறிகொடுத்த மகாராணி, செப்படி வித்தை மாமி, மலம், வேஷக்காரி, தெருப்பொறுக்கி, நாய்க்கொழுப்பு, பூதகி, நாய், திமிங்கலம், இவ்வளவு வார்த்தையும் ஜெயலலிதாவை பற்றி திமுக காரர்கள் பேசின வார்த்தை. இவர் யாரை அம்மா என்று சொல்லுகிறார்களோ அந்த அம்மாவை பற்றி பேசின வார்த்தை இது. இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஒவ்வொரு அதிமுக காரனுக்கும் கொதிக்கத்தான் செய்யும். நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி, அதாவது நீங்கள் என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கி, அதாவது எப்போ உங்களுக்கு தேவையோ, அவர் சொல்கிறார் அரசியலில் துறவரம் இருக்க முடியாதுன்னு, இருந்திருக்காங்க, எத்தனையோ இருந்திருக்காங்க. ஏன் நானாஜி தேஷ்முக் இல்லையா இருந்திருக்காரு? இதே பாரதிய ஜனதா கட்சியில் இதே ஜனதா கட்சி ஃபார்ம் பண்ணும்போது அதனுடைய முக்கியமான பொறுப்பாளர் இருந்தால் நானாஜி தேஷ்முக் வெளியில் போகலையா? நிச்சயமா நான் அதெல்லாம் இல்லவே இல்லை. அதாவது நீங்கள் என்னன்னா, நான் புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய அரசியல்ல ஒரு சின்ன பாஸ் கொடுத்திருந்தா ஃபியூச்சர்ல அவருக்கான வாய்ப்பை பாஜக கொடுத்திருக்குன்றீங்க. கண்டிப்பா கொடுத்திருக்கு. சரி, ஓகே ஓகே, நிச்சயமாக சார். இல்ல நான் ஜவஹர்லால்ல போயிட்டு வரேன், நேரம் இல்ல, நான் அவர்கிட்ட போயிட்டு நான் வரேன். பதவி, போதை, மோகம் இதெல்லாம் அரசியல்ல மாட்டிக்கிட்டோம்னா நம்ம கீழே விழுந்துடுறோம் சார். இந்த